அதனால நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். மச்சான், எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அவனை நான் போய் வாழ்த்தணுமா? என் பொண்ணு வாழ்க்கையை அடிச்சவன் அவன். ரகு, கோவப்படாதப்பா. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படிமா அண்ணன் பொறுமையா இருப்பாரு? எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த கதிரை இவர் அனுப்பி வச்சிருப்பான். அவன் சொன்னான்னு இவரும் பத்திரிக்கை எடுத்துட்டு வந்துட்டாரு பாருங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க வீட்டுல நடக்கிற விஷயங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். யாரோ உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. என்னால வர முடியாது, மன்னிக்கணும். அண்ணா, வீடு தேடி வந்து பத்திரிக்கை வைக்கிறாங்க. நான் காயப்பட்டு அந்த வலி இன்னும் ஆறாம அது ரணமாயிட்டே இருக்கு. இன்னும் அதை பத்தி பேச வேண்டாம். ஏங்க, கதிரை இப்படி ஒரு தொழில ஆரம்பிச்சு நல்லா வந்தா நம்ம தனாவையும் நல்லா பாத்துப்பான்ல. யாரு அவனா? அவன் மேல அக்கறை இருந்திருந்தா முதல்ல அவன் வாழ்க்கைய அழிச்சிருக்க மாட்டான். பாம்புக்கு என்னதான் பால் கொடுத்தாலும் அது கடைசியா அதோட புத்தியை தான் காட்டும். வல எதை ஆரம்பிச்சாலும் எதையும் உருப்படியா செய்ய மாட்டான். சார், உங்க வீட்டுல நடந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நான் இங்க உங்களை கதிரவனோட மாமனாரா பார்த்து பேச வரல. இந்த ஊரு தலைவரை தான் பார்க்க வந்தேன். இந்த ஊர்ல என்ன நல்லது நடந்தாலும் அதை நீங்க தான் தொடங்கி வச்சிருக்கீங்க. அதே மாதிரி இந்த தடவையும் நீங்க தான் அந்த திறப்பு விழாவை நடத்தி கொடுக்கணும். நல்ல மனுஷங்களுக்காக வந்து நிக்கிறது தப்பு இல்ல. ஆனா இவன் தப்பான ஒருத்தன். அவன் ஆளும் சரி கிடையாது, அவன் புத்தியும் சரி கிடையாது. என்னால இதுக்கு வர முடியாது. நீங்க வேற யாரையாவது வச்சு திறந்துக்கங்க. இந்த பாருங்க, நானும் என் குடும்பத்தை சேர்ந்த யாரா இருந்தாலும் சரி, இங்கிருந்து யாரும் வரமாட்டாங்க. அப்ப இதுதான் உங்க முடிவா சார்? நான் ஒரு தடவை சொன்ன முடிவை மாத்திக்கிறது இல்லை. சரிங்க சார், நீங்க வருவீங்கன்னு நான் நம்புறேன். பரவாயில்ல சார், நேர்ல வந்து வாழ்த்த விருப்பம் இல்லைன்னா கூட உங்க மனசுலயாச்சும் அவனை வாழ்த்துங்க. நான் வரேன் சார். வரேங்க. வரேம்மா. கதிர், நீ ஏன் வரலன்னு சொன்னது எனக்கு இப்பதான்ப்பா புரியுது. அவரு உன் மேல அவ்வளோ கோவமா இருக்காரு. நான் எவ்வளவோ கூப்பிட்டோம், வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க போனதுக்கே இவ்வளவு கோவப்படுறாருன்னா நான் வந்திருந்தா என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டேய் எதிரவா சித்தப்பா, கை குடுறா, கை விடு. வாழ்த்துக்கள்ரா, புதுசா தொழில் வேற ஆரம்பிக்க போற. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா.